நம்மளோட இருக்கிறது நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் நான் உன்னை பலப்படுத்தி, அவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறாரு. நம்ம பலம்னாலே நம்ம என்ன நினைப்போம்னா, ரொம்ப பெருசாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறது, அதுக்கு தான் பலன் நம்ம நல்ல ஒரு திடமாக பலமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் காலையில் ஜஸ்ட்டு நம்ம ஆராதனைக்கு எழும்பி வரணுன்னா கூட நமக்கு ஒரு பலன் வேணும். நமக்கு ஒரு பலம் இருந்தால் தான் நம்மளால் எழும்பி, மனசு இருந்தாலும் உடல் திடகாத்திரமாக ஒரு பலமாக இருந்தால் தான் நம்மளால் மனசார எழும்பி வந்து ஆராதனையில் உட்கார முடியும். இல்லைன்னா ஒரு சோர்வாக இருக்கும், சோர்ந்து போவோம். ஆனால் பைபிள் வேத வசனம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை அளிக்கிறார். அவர் தான் நமக்கு பலத்தை தாராரு. அவர் தரக்கூடிய பலத்தினால தான் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆராதனை அட்டன் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நாம் வந்து பலன் பெற்றிருக்கிறோன்னா அதுக்கு முக்கியமான காரணமே ஏசப்பா.